And hello guys, welcome to Stress பண்ண மக்களே. அண்ட் இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களோட அன்றாட வாழ்க்கைகள், அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்போட இன்வெஸ்ட்மெண்ட் சுச்சுவேஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் அந்த ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரொட்டீன் நம்ம வாழ்க்கையில ஒரு சீக்கிரம் போகக்கூடிய இந்த டைம் ஃபாஸ்டான வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். ஏன்னா இந்த உடம்பு தான் எல்லாமே. நம்ம சிம்பு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு போட்ட டைம்ல பாத்தீங்கன்னா அவர் பிரியாணி அப்படி சாப்பிடுவாரு. அவர் ஐஸ்கிரீம் அவரே சொல்லியிருப்பாரு, பிரியாணின்னு நல்லா 2 பிரியாணி சாப்பிடுவோம் ஒரு வேலைக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாரு, உடம்பெல்லாம் இணைச்சக்கு அப்புறம் இந்த உடம்பு தான் நமக்கு எல்லாமே. இதுதான் நமக்கு எல்லாமே நம்ம வாழ்க்கையில அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் இந்த உடம்பு நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே தான் நானும் சொல்றேன். நம்ம உடம்பு ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் சார் ஆகட்டும், அவரும் சொல்லியிருக்கிறாரு, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அது வந்து பார்த்தீங்கன்னா உங்க மைண்டையும் ஃபிட் ஆகும், உங்க பிசிக்கலாகவும் நம்ம பாடியும் ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு அஜித் சாரும் சொல்லியிருப்பாரு. விஜய் சாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் நிறைய இதுல சொல்லியிருப்பாரு, நம்ம ஃபிட்னஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சார் பார்த்தீங்க அப்படின்னா டயட் கான்சியஸ், லைட்டான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி ஆள் தரமா இருப்பாரு விஜய் சார். அஜித் சார் அதே மாதிரி தான். இவங்கெல்லாம் வந்து ஃபிட் அண்ட் ட்ரிம்மா இருக்கிற காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான். ஸோ நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க அவங்க கிட்ட பணம் இருக்கு, அவங்களாம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நம்ம அருண் விஜய் சார் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஈக்குவல்ல என்னென்ன இருக்கோ சாதாரண ஒரு டம்பல் இருந்தாவே போதும். நம்ம உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பைசப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸுக்கு நம்ம ஒரு ஆக்டிவேட் பண்ணிட்டு, நம்ம ஷோல்டர் ஆக்டிவேட் பண்ணிட்டு, நம்ம வந்து உடம்பு பசங்க நம்ம ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் காலையில எந்திரிச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புக்கு. இந்த சம்மருக்காக சொல்லல. நம்ம பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா தண்ணியில ஆனது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரால ஆனது தான், நம்ம லிக்விடால ஆனது தான். ஸோ வந்து நம்ம பாடியில ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தண்ணி நிறைய குடிங்க நம்ம பாடிக்கு. ஸோ இட் வில் ஹைட்ரேட். எந்தெந்த ஆர்கன்ஸ்க்கு என்னென்ன தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அதுவே உறிஞ்சிக்கும். ஓகேவா? பாருங்க நம்ம வண்டிக்கு எப்படி நம்ம வந்து பெட்ரோல் போடுறோம், ஒரு எலக்ட்ரிக் காருக்கோ எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு எப்படி வந்து நம்ம சார்ஜ் போடுறோம் கரண்ட்ல, அது தேவையானது எடுத்துக்கிட்டு மிச்சது வந்து பாத்தீங்கன்னா அது எடுத்துக்காது. அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் ஆயிருந்தோம் சுவிட்ச் ஆன் பண்ணியிருந்தாலும். ஸோ அது மாதிரி தான் நமக்கு. ஸோ எவ்வளவு தண்ணி குடிச்சு அப்படின்லாம் இல்லை, தண்ணி குடிச்சுட்டே இருந்தா ரொம்ப நல்லது. இன்னொன்னு ஸ்லீப் ரொம்ப முக்கியம். நல்லா தூங்குங்க. போன் பார்த்துக்கிட்டு பாருங்க. ஓகே, உங்க ஒர்க்கு, உங்களோட பேஷன், உங்க பர்சனல், உங்க ப்ரொஃபஷனல் எல்லாம் ஓகே தான். ஆஹ் உடம்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உடம்பு தான், இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் இந்த நம்ம வண்டியே ஓடுது. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான். ஸோ உடம்பு நிறைய பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்துருச்சு, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வெளியே வந்துருச்சு. ஸோ சாப்பிடுங்க. அது நல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஆக்சுவலாக நானும் ஒரு ஃபுட்டி தான். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எது எது சாப்பிடணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஒரு கடையில் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த அண்ணன் சொல்லிடுவேன், நான் ஆயில் கம்மியாக ஊற்றுங்க, நல்லா வேக வைங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலான இருக்கிறது ஒரு ஒரு பொருளாகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ நல்லா சூடு பண்ணி அப்போ சாப்பிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லாமே. ஓகே. ஸோ மெயினான இது சொல்றேன். ட்ரிங்கிங் ஆல்கஹால், சிகரெட் ஸ்மோக்கிங், அப்புறம் அந்த நிறைய ஹார்ன்ஸ் அந்த மாதிரி நான் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் சில பேர்னால விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அறவே தவிர்த்துங்கன்னு தான் சொல்லணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள போய், அது மைண்டுக்குள்ள போய், அது வேற விஷயங்கள் பண்ண வச்சு, அது நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, அது ரொம்ப பெரிய இழப்பாயிரும் அது. ஸோ உங்க ஃபேமிலி நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க மத்தவங்க பாக்காட்டி பரவால்ல. உங்க ஃபேமிலி நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கு உங்க மைண்ட் அண்ட் பாடி ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடாகட்டும், நீங்க உடம்பு கொடுக்குற ஒர்க் அவுட் ஆகட்டும், சின்னதா ஒரு வாக்கிங், ஒரு ஜாகிங், ஒரு ஷட்டில் காக்கு, ஒரு காலை எந்திரிச்ச உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு தண்டாலு, ஒரு புஷ்அப்ஸ், அது மாதிரிலாம் நீங்க எடுத்தாங்கன்னா கூட ஒரு உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு வழிவகை வகுக்கும். ஸோ நம்ம உடம்ப வந்து எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணுங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது ஒரு ஒரு 5% கூட இருக்காது. ஸோ அதுதான். நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க, காலையில எழுந்துச்சு லைட்டா எக்சர்சைஸ் பண்ணுங்க. ஆயில், ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா
அது சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. ஒரு 2, 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஏப்பம் வரட்டும். அந்த டைஜஸ்ட் ஆகும். இன்கேஸ் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா மினிமம் 4 ஹவர்ஸாவது நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து நீங்க நெறைய தண்ணி குடிங்க. கொஞ்சம் நல்லா நில்லுங்க. ஒரு வாக் போங்க. அப்புறம் படுத்து தூங்குங்க. ஓகேவா? இது கண்டிப்பா கடைப்பிடிங்க. இது எல்லாத்துக்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தூங்குங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த கேமரா மூலியமா நான் சொல்ல வந்தது. ஓகே. அ இது புடிச்சிருந்தா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. அ இந்த ஹெல்த் டிப்ஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் படம். ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹேப்பி. பாய் பாய்.